அனைவருக்கும் வணக்கம். டிஎன்செட் எக்ஸாம் ஏற்றிட்டாக ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் பண்ணுறது பார்த்தலாம். த டிகிரி ஆஃப் எக்ஸ்டென்ஷன் q ஆஃப் ரூட் டூ ப்ளஸ் கியூப் ரூட் ஆஃப் டூ ஓவர் q ஆஃப் ரூட் இஸ் ஆப்ஷன் ஏ 3, ஆப்ஷன் பி 6, ஆப்ஷன் சி 2, ஆப்ஷன் டி 5. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டோடைய டிகிரி ஆஃப் எக்ஸ்டென்ஷன்ன்றதை அவங்க கேட்குறாங்க. எஃப்ன்றது எங்கள் சப்ஃபீல்டு, இ தான் என்னுடைய எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டு. இன்றது q ஆஃப் ரூட் டூ ப்ளஸ் கியூப் ரூட் ஆஃப் டூ எடுத்துக்கலாம். எஃப் பார்த்தீங்கன்னா q ஆஃப் ரூட் டூன்னு டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இ ஓவர் எஃப்க்கு டிகிரி ஆஃப் எக்ஸ்டென்ஷன்ன்றதை அவங்க கேட்குறாங்க. ஓகே, சொல்யூஷன். ஸோ உங்களுக்கு இன்னு இ ஈக்குவல் டு லெட் இ ஈக்குவல் டு q ஆஃப் ரூட் டூ ப்ளஸ் கியூபிக் ரூட் ஆஃப் டூ. எஃப் பார்த்தீங்கன்னா q ஆஃப் ரூட் டூ. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா டிகிரி ஆஃப் எக்ஸ்டென்ஷன் இ ஓவர் எஃப்ன்றதை கேட்குறாங்க. என்னவாக இருக்கும் அப்படின்றத அங்கே கொஸ்டினாக கேட்குறாங்க. ஓகே, தட் இஸ் டிகிரி ஆஃப் எக்ஸ்டென்ஷன் q ஆஃப் ரூட் டூ ப்ளஸ் கியூபிக் ரூட் ஆஃப் டூ ஓவர் q ஆஃப் ரூட் டூ என்னன்றதை நம்ம சொல்லணும். இதுக்கு ஷார்ட்கட் சொல்கிறேன், கவனிங்க. நீங்கள் எந்த ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். என்னென்னா இங்கே ஸ்கொயர் ரூட் எவ்வளோ கவுண்ட் இருக்குது பாருங்கள். ஸ்கொயர் ரூட் வந்து 1 டைம் சக்கர் ஆகுது. இது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2, அதாவது ஸ்கொயர் ரூட் வந்து இங்கே இன்டீரியரில் எந்த நம்பர் வேணால் இருந்துட்டு போட்டோம். பட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம் எக்ஸு, இது வந்து சம் ப்ரைம் பியாக கூட வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த ஸ்கொயர் ரூட் எவ்வளோ டைம் இருக்குது? ஒரு டைம் இருக்குது. ஸ்கொயர் ரூட் வந்து 1 டைம் இருக்குது. இன்ட்டு கியூபிக் ரூட் பாருங்களேன். கியூபிக் ரூட்டு 1 டைம் இருக்குது. கியூபிக் ரூட்டு 1 டைம் டிவைட் பை ஓவர் வந்து நீங்கள் டிவைட் பண்ணிடணும். ஸோ இங்கே ஸ்கொயர் ரூட் எத்தனை இருக்குது? 1 தான் இருக்குது. அப்போ 2. அப்போ டிவைட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 3ன்னு கிடைக்கும். அப்போ டிகிரி ஆஃப் எக்ஸ்டென்ஷன் பாருங்கள். டிகிரி ஆஃப் q ஆஃப் ரூட் டூ ப்ளஸ் கியூபிக் ரூட் ஆஃப் 2 ஓவர் q ஆஃப் ரூட் டூ வேல்யூனா நமக்கு கிடைக்குது 3. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ தான் கரெக்ட். புரியுதுங்களா? வெரி வெரி சிம்பிள், நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போ உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் கேட்குறாங்கன்னு வச்சுப்போம். டிட்டர்மைன் தி டிகிரி ஆஃப் எக்ஸ்டென்ஷன் கியூபிக் ரூட் ஆஃப் 2, cubic root of 5, cubic root of 7 over q of cubic root of 2 என்னன்றதை கேட்குறாங்க. இந்த டிகிரி ஆஃப் எக்ஸ்டென்ஷன் நீங்கள் சொல்லணும். ஓகே, ஸோ நல்லா கவனிக்கணும். இங்கே கியூபிக் ரூட் எவ்வளோ இருக்குது பாருங்கள். கியூபிக் ரூட் 1, 2, 3. அப்போ 3 கியூபிக் ரூட் இருக்குது. ஓவர்ன்றதை நீங்கள் டிவைட் பண்ணிக்கணும். இங்கே கியூபிக் ரூட் எத்தனை இருக்குது? கியூபிக் ரூட் பார்க்குறீங்க. கியூபிக் ரூட் 1 தான் இருக்குது. அப்போது 3 ஒரு கியூபிக் ரூட் இருக்குது. கியூப்ன்றது இங்கே 3 மென்ஷன் பண்ணுறது. சப்போஸ் ஸ்கொயர் இருந்தால் 2 பவர் எத்தனை கவுண்டுன்றதை நீங்கள் பவரில் எழுதிக்கணும். கேன்சல் பண்ணனா கிடைக்கும், 3 ஸ்கொயர் கிடைக்கும். அப்போ வேல்யூ என்ன கிடைக்கும்? 9. ஸோ இதனுடைய டிகிரி ஆஃப் எக்ஸ்டென்ஷன் வந்து 9. புரியுதுங்களா? இதான் இதுக்கான ஷார்ட்கட்டு. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இப்படி போட்டால் ஸ்கொயர் ரூட்டுன்னு அர்த்தம். இது எவ்வளோ கவுண்ட் வந்தாலும் சப்போஸ் ஸ்கொயர் ரூட் வந்து n கவுண்ட் வருது அப்படின்னா 2 பவர் nன்னு எழுதிக்கணும். புரியுதுங்களா? அதே கியூபிக் ரூட் வந்து n கவுண்ட் வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? இது 3 பவர் nன்னு எழுதிக்கணும். அவ்வளோதான். புரியுதுங்களா? இது 5 கொடுத்தா ஃபிஃப்த் ரூட் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்படி தான் கொடுப்பாங்க. ஃபிஃப்த் ரூட் கொடுத்தாங்கன்னா எவ்வளோ கவுண்ட் வருதோ அந்த கவுண்ட்டை 5 பவர் nன்னு எழுதிக்கணும். இது n டைம்ஸ்க்குனா நீங்கள் nன்னு போட்டுக்கணும் பவரில். புரியுதுங்களா? ஸோ இதான் டிகிரி ஆஃப் எக்ஸ்டென்ஷன் கண்டுபிடிக்க ஷார்ட்கட்டு. ஸோ இன்னொரு ப்ராப்ளம் கொடுக்குறேன், அது பாருங்கள். த டிகிரி ஆஃப் எக்ஸ்டென்ஷன் q ஆஃப் ரூட் டூ ஒமேகா ஓவர் q ஆஃப் ஒமேகான்றது கேட்குறாங்க. ஒமேகான்றது கியூபிக் ரூட் ஆஃப் யூனிட்டி. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒமேகான்றது கியூபிக் ரூட் ஆஃப் யூனிட்டி. இது ஸ்கொயர் ரூட் கிடையாது, கியூபிக் ரூட் ஆஃப் யூனிட்டி. ஸோ நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது இதனுடைய டிகிரி ஆஃப் எக்ஸ்டென்ஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்? q ஆஃப் ரூட் டூ ஒமேகா ஓவர் q ஆஃப் ஒமேகா இல்லைங்களா? கவனிக்கணும். இப்போது இது வந்து உங்களுக்கு என்ன? q ஆஃப் ரூட் டூ இது கியூபிக் ரூட் ஆஃப் யூனிட்டி இல்லையா? இது கியூபிக் ரூட் ஆஃப் யூனிட்டி. அடுத்து பாருங்கள், நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? அது கியூபிக் ரூட் ஆஃப் யூனிட்டி. q ஆஃப் கியூபிக் ரூட் ஆஃப் யூனிட்டி. ஸோ இந்த ஒமேகாவை கியூபிக் ரூட் ஆஃப் யூனிட்டின்னு எழுதியிருக்கேன். இது கியூபிக் ரூட். ஓகே, ஸோ என்ன பண்ணிக்கலாம்? இது கவனிங்க. இப்போ ஸ்கொயர் ரூட் எத்தனை இருக்குது? 1 இருக்குது. கியூபிக் ரூட் எத்தனை இருக்குது? 1 இருக்குது. டிவைட் பை ஓவர் வந்து கியூபிக் ரூட் எத்தனை இருக்குது? 1 இருக்குது. ஸோ டிவைட் பண்ணிட்டு நமக்கு என்ன கிடைக்கும்? 2. பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். புரியுதுங்களா? ஸோ இது போல் தான் நீங்கள் இதை சால்வ் பண்ணணும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ நிறையா ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த ப்ராப்ளத்துக்குலாம் டிகிரி ஆஃப் எக்ஸ்டென்ஷன் கண்டுபிடிங்க. என்னென்னா q ஆஃப் ரூட் டூ ஓவர் q ஆஃப் ரூட் 3. இதுக்கு டிகிரி ஆஃப் எக்ஸ்டென்ஷன் நான் வரும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் q ஆஃப் கியூபிக் ரூட் ஆஃப் 2, கியூபிக் ரூட் ஆஃப் 3, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஓவர் q ஆஃப் கியூபிக் ரூட் ஆஃப் 3. ஸோ இதுக்கு என்ன வரும்? இதோட டிகிரி ஆஃப் எக்ஸ்டென்ஷன் நான் வரும். ஓகே, இது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் இதான் ஆன்சர் வரும்.
ஸோ இதுக்கு வந்து பாருங்களேன், ஃபிஃப்த் ரூட் ஆஃப் 2 கமா cubic root ஆஃப் 3 ஓவர் q ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. ஸோ என்ன கிடைக்கும்? இதுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? ஸோ உங்கள் ஆன்சர் டிகிரி ஆஃப் எக்ஸ்டென்ஷன் என்ன கிடைக்கும்? உங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். புரியுதுங்களா? இது வந்து ஃபிஃப்த் ரூட்டு ஒரு கவுண்ட்டு, கியூபிக் ரூட்டு ஒரு கவுண்ட்டு, டிவைடட் பை ஓவர்ன்றதை நீங்கள் டிவைட் பண்ணிக்கணும். ஸோ ஸ்கொயர் ரூட் வந்து ஒரு கவுண்ட்டு. ஸோ இந்த ஐடியாவில் நீங்கள் சால்வ் பண்ணினா இது டிகிரி ஆஃப் எக்ஸ்டென்ஷன் நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க, ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இது ஷார்ட்கட் ஐடியா. ஓகே, இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம்ஸ் வந்து என்னுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள், அந்த வீடியோ கண்டென்ட் இருக்கும், நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ரெண்டாவது டிஎன் செட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது, ஷார்ட் டைமில் ப்ரிப்பேர் பண்ணுற கொஷின் பேங்க்கு. அதாவது உங்களுக்கு வந்து என்னென்னா, ஒரு எக்ஸாமுக்கு போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து கொஷின் பேப்பரை நிறையா அடித்து பார்த்துட்டு போகணும். அப்போது யூனிட் வைஸாக மெர்ஜாக வச்சுருக்கிற கொஷின் பேங்க், அது ஒரு பெரிய புக்லெட். மொத்தமாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு 26 புக்லெட் வரும். டிஎன் செட்டுக்கு ஒரு புக்லெட்டில் மினிமம் 200 கொஷின்ஸ் 300 கொஷின்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ அந்த கொஷின் புக்லெட் நீங்கள் பல்ச்சாக வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இருக்கிற டைம் பீரியடில் நீங்கள் வெறும் கீயை மட்டும் டிக் அடிச்சுட்டே போனீங்கன்னா போதும். வீடியோ என்ன தெரியுது ஆன்சர் டிக் அடிச்சுட்டு தப்பானதை கீ மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், எக்ஸாமில் உங்களுக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ அந்த ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கு கொஷின் பேங்க் இருக்குது, உங்களுக்கு பிடிஎஃபாகவும் அனுப்பிடுவேன், அப்படி இல்லைனா கொரியராக வேணாலும் கொரியர் போட்டுருவேன். அதுக்கான தனித்தனி காஸ்ட்டு. கொரியர்னால் ஜெராக்ஸ் எடுத்து பேக் பண்ணணும், ஸோ அதுக்கான காஸ்ட்டு. பிடிஎஃப்னால் அது பிடிஎஃப் சென்டிங் காப்பிக்கு தனி காஸ்ட்டு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்கள் அதை வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ரெண்டாவது, டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் பாருங்கள். ஷார்ட் டைமில் தான் இருக்குது, இதுக்குள்ளேயே செட் எக்ஸாம் நடந்துருமா அப்படின்னா கூட நீங்கள் அதெல்லாம் பயப்பட வேணாம், இருக்கிற டைமுக்கு படிச்சுக்கிட்டே இருங்க. ஆல்ரெடி ப்ரிப்பேர்டாக இருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து ரீகால் பண்ணணும், புதுசாக எதுவும் படிக்கக்கூடாது, ரீகால் பண்ணணும். அப்போது ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் அடித்து பார்த்துட்டு போகணும். ஒரு எக்ஸாம் போகிறோம் அப்படின்னா கண்டினியூஸாக கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போயிட்டு எக்ஸாமில் உட்காரணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணும். ஓகே, லாங் டைம் படிச்சிருக்கிறேன் பார்த்துக்கலான்னு போனால் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணாது. ஸோ இது போல் உங்கள்கிட்ட நிறைய கொஷின்ஸ் இருந்தால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கொஷின்ஸ் அடித்து பாருங்கள். எக்ஸாம் போகிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் என்னென்னா, நான் வந்து ஒரு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு 10,000 கொஷின்ஸ் அடித்து பார்த்துருக்கேன். அது 10,000 கொஷின்ஸில் மினிமம் ஒரு 7,000 கொஷின்ஸ்க்கு எனக்கு கரெக்டாக ஆன்சர் தெரியுது, மீதி வந்து நான் கொஞ்சம் தப்பு பண்ணுறேன், அது ஆனால் லேர்ன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கற்றுக்கிட்டு போனீங்கன்னா அந்த எக்ஸாம் வந்து ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணிட்டு வந்துடுவீங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி, இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ டிஎன் செட்டுக்கும் இல்லை, பிஜிடிஆர்பிக்கு பாலிடெக்னிக் டிஆர்பிக்கு யூனிட் வைஸாக தியரி சால்வ்டு ப்ராப்ளம் புக்லெட் போட்டிருக்கோம், அதுக்கு ப்ராக்டிஸ் கொஷின் கொடுக்குறோம். டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு, டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணோம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.